நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தான். எதுலையுமே சரி, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம், பயங்கரமான அறிவான குணம், ரொம்ப தெளிவான குணம் இந்த கும்பத்தை பொறுத்தவரை செமையா இருக்கும். எப்படி பயங்கரமான திறமையான குணம் இந்த கும்பராசியை போட்டு நிறைய உண்டு. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா கும்பராசிக்காரர் பின் வாங்க மாட்டாங்க. எல்லாம் எடுத்து பார்த்துக்குங்க. சும்மா ஒரு விஷயத்த பண்ணுறோம், கடமைக்கு வேலை பார்க்கணுங்க அவசியம் வந்து கிடையவே கிடையாது. நல்லா கலை உணர்வு, ஒரு வேலையை கரெக்டாக ஒழுக்கமாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான். இங்கே இதோடைய உருவம் மட்டும் தனி. பல பாருங்க, எந்த இதுக்குமே கலசங்கிற உருவம் இருக்காது. உங்கள் ராசிக்கு மட்டும் தான் கலசத்தை கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா நல்லா உயர்ந்த இடத்துல தான் அந்த கலசம் இருக்கும். அப்போ உயர்ந்தமான ஒரு மனசு இவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். பிரம்மாண்டமான கற்பனை நிறைய இருக்குன்னு அர்த்தம். இவங்களை மாதிரி யாரும் யோசிக்கவே முடியாது. நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. சும்மா லைட்டாக யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. நல்லா அழகாக இருக்கணும்ப்பா, அற்புதமாக இருக்கணும், நல்லா வாழ்ந்தா வாழ்க்கையை சூப்பராக வாழ்ந்தா இதாண்டா என் வாழ்க்கை அப்படிம்பார். இதுதான் கும்பம். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருடம் முடிஞ்சிருச்சு, பராபவ வருஷம் தொடங்க போகுது. இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். அதனால 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். இது சில பேரோட வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி விடும். ஒன்றும் இல்லைங்க, இந்த 4 கிரகத்தை வச்சு தான் மையம் வச்சு தான் தமிழ் புத்தாண்டு சொல்ல முடியும். ஒன்னே குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பகவான், இயற்கை சுபகரம். அடுத்து ஈஸ்வரம் பட்ட அதிபதி உங்க ராசி அதிபதி சனி பகவான் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்து ராகு கேது. நம்ம ஜாதகத்தில் என்னென்ன கர்மா பண்ணால் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன தோஷம் இருக்கு, இந்த ராகு கேதை வச்சு சொல்லிடுவாங்க. இது எல்லாமே சரி. இப்போ அந்த பலவீனம் குறையணும்னா வருஷத்துல அதாவது 12 வருஷம் ஒரு வாட்டி தான் அந்த குரு உச்சமாகிறாரு. அப்போ இது நிறைய பேருக்கு வாழ்க்கையை உயர்த்தி விடும், சில பேருக்கு கீழேயும் ஒரு சர்க்கிளையும் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த 4 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, குருவா, சனியா, ராகுவா, கேதுவா. இந்த கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒருத்தருக்கு யோகமாக இருந்தால் போதும். எது பலவீனமோ அந்த கிரகத்துக்கான ஒரு பலவீனமான வேலையை நீங்கள் செய்யணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரகம் நம்மளை பாதிக்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாதிப்புக்கான கிரகத்துக்கு என்ன வீக்னஸ், அந்த கிரகம் என்ன வீக்னஸ் இருக்கான்னு அதை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த கிரகம் நம்மளை தாக்காது. அதுக்கான பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. பெருசாக உள்ள பாதிப்பு சின்னதாக குறைக்க முடியும் பரிகாரத்தில். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் பாருங்கள் பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தை போய் இருக்கும். அதனால தான் பிறந்தது கஷ்டப்படுவீங்க. அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து என்ன பரிகாரம் பார்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும் கரெக்டாக ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை தான் சொல்ல முடியும். 7 சனியில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சொல்கிறேன், இப்போ ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன். 7 சனியில் கடைசி பாத சனியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கும்பராசி என்பவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஏன்னா சொந்த வீட்டை பார்க்குறாரு குரு பகவான், குருவுடைய வீட்டில் சனி பகவான். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு ராஜாவா அந்த வருஷத்தில் வர்றதுனால தான் சொல்கிறேன். இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். குரு ராஜா வராது. அப்போ குரு யோகமாக இருந்தால் மட்டும் போதும், சனி பகவான் யோகமாக இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே டாப்பாக வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், பொருளாதார பட்சம், வருமான பட்சம் பெரிய லெவலுக்கு வரணும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கும்பராசியை பொறுத்தவரை
தலைக்கு மேலே கடன் இருக்கா இல்லையா? இருக்கா. இப்போ கடன் அடைப்பீங்களா அடைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக அடைப்பீங்க. ஏன் அடைப்பீங்க சொல்லுங்கள்? 6ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்காரு, சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ கடன் சுமையை குறைக்க பார்ப்பார். கடன் இருக்காது. 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்கலாம், விரைய செலவை குறைக்க பார்ப்பார். குரு நல்லா இருந்தால் எதிரிகள் இருக்க மாட்டாங்க, வழக்குகள் இருக்காது. ஏதாச்சும் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸில் ஜெயிப்பீங்க. அப்பா சொத்து தாத்தா சொத்து விற்க முடியாத சொத்து விற்கப்படும். இந்த வருஷத்தில் குரு பகவானுடைய அமைப்பில் அது உங்களுக்கு ரெண்டு இடம் பூமி சொத்து 6ஆம் இடத்துல போய் வழக்கில் போய் நிற்கிது. 11 கூட வழக்கில் போய் நிற்கிது. பெருங்கொண்ட பணத்தை எனக்கு கொடுத்து ஏமாந்துருப்பி அந்த பணத்தை வசூல் பண்ணுவீங்க இந்த வருஷத்தில். அடுத்து பொருளாதார வருமானம், வீடோ இடமோ பூமியோ ஆட்டோமேட்டிக்காக நீ தேடிவோனா நீ கடன் வாங்கி வீடு இடம் வாங்குவீங்க. கையிலேருந்து பணம் இருக்காது, ஆனால் கடன் வாங்குவீங்க. இடமோ பூமியோ வாங்குவீங்க. இந்த வருஷம் எழுதியே வச்சுக்கீங்க. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணம் போய் 6ஆம் இடத்துல இருக்குன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணு. இடம் பூமியும் சொத்து எல்லாமே உங்களுடைய இந்த வருஷத்தில் இதான் பிளானாக இருக்கும். தொழிலில் நிறைய பணத்தை நிறைய போடுவீங்க இந்த வருஷத்தில். பாருங்க, தமிழ் புத்தாண்டில் பணத்தை நிறைய போடுவீங்க, தொழிலில் போடுவீங்க. வருமானத்தை நிறைய இருக்கும். லாபம், பொருளாதாரம், மூத்த சகோதர உறவு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் போகிறது மட்டும் இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக பயணிங்க. 2ஆம் இடத்து சனியா காசு பணத்துக்குள்ள 6ஆம் இடத்துக்கு போதா. அப்போ காசு கொடுக்க வாங்க ரொம்ப கவனமாக இருக்குன்னு இருக்கக்கூடாதா பார்த்துங்க. மற்றபடி இடம் பூமியில் காசு பணத்தை நிறைய போட்டுக்கலாம். வீடு வண்டி வாகனம், சொகுசுக்கார சொகுசு பங்களா, சந்திரன் வீட்டில் குரு, பயணங்கள் மூலமாக காசு பணம், அதாவது வண்டி வாகனம் வீடு சொத்து பூமி எல்லாமே இருக்கும். ஒரு கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அப்பா சொத்து தாத்தா சொத்து விற்க முடியல, ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும். அந்த ரேட்டு விற்று போகுமா? அப்போ விற்பீங்க. குருவுடைய பார்வை நேராக பாருங்க. இந்த வருஷம் பேசாமல் 5ல் குரு வந்து நேராக வக்கர நிவர்த்தி ஆகி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்த 2ஆம் இடத்தை பார்க்குறவங்கள கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இடம் பூமி மூலம் காசு பண்ணணும், நகை வாங்குவீங்க. நான் சொல்லிட்டு இல்லை, கடன் வாங்கி நகை வாங்குவீங்க, கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த வருஷத்தில். யாருக்கு? கும்பராசி. ஆல்ரெடி வாங்கியிருக்கணும், இல்லை வாங்க போகிறீங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சூப்பராகும். வேலை உத்தியோகம் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. வேலை உத்தியோகத்தில் டாப்பாக வர்றது நீங்கள் தான் இருப்பீங்க. ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் சரி ப்ரொமோஷன் தேடி வரும். இந்த விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டுக்கு ஸ்தானத்தை இந்த குருபகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்லா பாருங்க, லாபஸ்தானாதிபதியும் வருமானத்து அதிபதியும் நேராக பார்க்கறனால வேலை உத்தியோகத்தில் டாப் 6ஆம் இடங்கிறது வேலை உத்தியோகம். அவர் இங்கே பார்க்கணும், வேலை உத்தியோகத்தில் டாப்பாக அமைச்சு கொடுப்பார். கடன் இருக்காது, பகை இருக்காது. தலைக்கு மேலே கடன் இருந்தால் கடன் இப்போ இந்த வருஷத்தில் அடைப்பீங்க. தமிழ் புத்தாண்டில் நல்லா தெரிஞ்சு குரு உச்சமாக இருக்கலாம்னு சொல்கிறேன். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு கல்வி சூப்பராக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய பேர் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுனால நீங்கள் தான் இருப்பீங்க. எடுத்து பார்த்துக்கு அதிக மதிப்பெண் இருப்பீங்க. அரசாங்க வேலைகளை நிறைய போகிறது கும்பராசியாக இருக்கும். ஏன்னா பிறக்கும் போது வருஷத்தில் பாருங்க 3ஆம் இடத்துல முயற்சி செல்ல சூரியன் உச்சமாக இருக்கிறார். நல்லா பாருங்க, 8 கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி உச்சத்தில் உட்காங்க. ஒன்று மனைவிக்கு அரசாங்க வேலை வரணும், இல்லை கணவனுக்கு அரசாங்க வேலை வரணும். அப்போ இந்த வருஷம் தொடங்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரும்பாரு. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அரசியல் அரசாங்கம் செம்மையாக இருக்கும். கலைத்துறை லாட்ரி அடிக்கும் பாருங்க, திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. என்ன சொல்லுங்க, 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காருங்க. கண்டிப்பாக லாட்ரி வந்து கொடுப்பாருங்க. 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க, வெளிநாடு பார்க்குறாங்க. வெளிநாடு உள்ளவங்க வெளியூரில் உள்ளவங்க உங்கள் ராசியான என்ன, உங்கள் ஜாதகத்தில் என்னன்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சரி ஒவ்வொரு ஜாதகத்தில் ஏதாச்சும் ராசியான என்ன ஒன்று இருக்கும். அதை பார்த்து அந்த கிழமையில் அந்த நேரத்தில் எடுத்தால் கண்டிப்பாக உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகம் மூவ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கமிஷன் ஏசனி நல்லாயிருக்கும், ஐடிஎஃப் நல்லாயிருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்கும், இரும்பு சார்ந்த வேலை நல்லாயிருக்கும், பேங்க்ல வேலை பார்க்குற நல்லாயிருக்கும், விளையாட்டுத்துறை பட்டை கிளப்புவாங்க. தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் கவலைப்படாத, இனிமேல் நல்லாயிருக்கும். புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை 7 சனி நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா சனி பகவான் 7 சனியை பாதிப்பை குறைக்கப்படுறார் குரு பகவான். இப்போ ஜாதகத்தை பார்த்து திசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். கமிஷன் அவரை செம்மையாக இருக்கும். நான் ஏன் கெட்டது சொல்ல முடியலன்னா, இந்த வருஷம் குரு ராஜா வரதுனால 7 சனி தாக்கத்தை குறைப்பார். அதனால தான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா நட்சத்திர பலம் பார்க்கும்போது அதில் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரமே பாருங்க, அது அவிட்டம். அப்போ அவிட்டத்தில் பிறகு எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக யோசிப்பீங்க எல்லா விஷயத்துலையும். இவன் எதை எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி தான். அவிட்டத்தில் பாருங்க அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் வரும். எடுத்த காரியம் வெற்றியாக வரும் பாருங்க. அவிட்டத்தில் பாருங்க அனைவருக்கும் சொல்கிறேன், செம்ம யோகம் இருக்குது. இப்போ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, எடுக்கக்கூடிய முயற்சி. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே ஆரம்ப தொடக்கும் போதே உங்களுக்கு பிளான் என்னமா இருக்கும்? நம்ம சொந்த காலம் நிற்கணும், சொந்த முயற்சி நிற்கணும், அப்படி என்ன மனசில் ஓடும். நீங்கள் கவலையப்படாதீங்க, இந்த வருஷம் பிறக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா குருவுடைய வீட்டில் செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் இந்த குரு பகவான் பார்க்குற அந்த வருஷம் பறக்கும் போதே அப்போ சொத்து, பூமி, லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, உத்தியோகம், பதவி உயர்வு எல்லாமே தேடி வரும். நீங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், நெருப்பு சார்ந்த இது எல்லாமே பட்டை கிளப்பீங்க. எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வராது. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு யோகமாக இருக்குது. பார்த்துங்க, இந்த டைமை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து சதய நட்சத்திரம், பிரம்மாண்டமான சிந்தனை. நல்லா பாருங்க, உங்களுக்கு உங்கள் ராசியே ராகு. கவலைப்படாதீங்க, ராகு போகக்கூடிய நட்சத்திரம் சுய நட்சத்திரம். சதய உங்கள் நட்சத்திரம் ராகுபவன் போகிறார். கண்டிப்பாக நல்ல காரியத்தை பற்றியே சிந்திப்பீங்க. வேறு எந்ததுமே உங்கள் சிந்தனை ஓடாது. என் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா,
லைஃப்பில் எதை ஜெயிக்க மாட்டானா, ஏதாச்சும் யோகம் வருமா வராதா அப்படிங்கிற சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் மாற்றம், வேலை மாற்றம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட்டையை கிளப்புவீங்க இந்த வருஷம் பிறந்த உடனே பாருங்க. நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், வீட்டில் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். சதயத்தை பார்த்து அனைவருக்கும் சொல்கிறேன். நல்ல விஷயம், ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் பார்த்துங்க. நல்ல ஒரு மாற்றமாக வரும். இந்த வருஷம் பிறகு சூப்பராக இருக்குது பார்த்துங்க. எதை எடுத்தாலும் வெற்றி தான் உங்கள் பக்கம். அடுத்து புரட்டாதி பார்த்தோம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும். யார் இந்த புரட்டாதி பார்த்தவங்க எல்லாமே ஒரு சூப்பராக சிந்திக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய உண்டு. இனிமேல் எல்லாமே நல்லதாக வருது, கெட்டது வராது. யாரும் இந்த புரட்டாதி பார்த்தவங்க இனிமேல் கெட்ட விஷயத்தை கண்டிப்பாக சிந்திக்காதீங்க. எல்லாமே நல்ல ஒரு யோகமாக வரக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமையுது. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க. வீடு, இடம், பூமி நல்லா பாருங்க. சுப செலவு, சுபகாரியம், வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். எடுத்த காரியம் உங்கள் பக்கம் வெற்றி. எது மூவ் பண்ணாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். தோல்விக்கான வேலையே கிடையாது. யார் இந்த புரட்டாதி பார்த்தவங்க எல்லாமே ஒரு பொண்ணாக மாறக்கூடிய நேரம் கண்டிப்பாக தேடி வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.